ஸோ இந்த ரவீந்தரை ஏற்கனவே பிக் பாஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ திடீர்னு பெட்டி எடுக்கணும், அதுக்கு ஃபோன் அ ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கேட்குறாரு. உடனே தீபக் சொல்கிறாரு, நான் என் பையனுக்கு தான் கால் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே சரி உங்கள் பையனுக்கு கால் பண்ணி உங்கள் பையன் வந்து எடுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உடனே தீபக் சொல்கிறாரு, என் பையனுக்காக தான் வந்தேன், என் பையனுக்காக தான் விளையாடுறேன், என் பையன் வேணான்னு சொன்னால் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டிங்களா அப்படின்னு ரவீந்தர் சார் கேட்குறாரு. கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டேன், அவன் என்ன சொன்னாலும் அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் முத்துக்குமரன் கிட்ட கேட்டவுடனே நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. உடனே ஜாக்லின் ஐயோ என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க முத்துவை. உடனே முத்துவும் தீபக் அண்ணாவும் ஃபோன் பேசுகிற மாதிரி இப்படி ஆக்ட் பண்ணுறாங்க. தீபக் அண்ணா வந்து இப்போ முத்துவோட அம்மா. உடனே அம்மா அப்படின்னு இவர் கூப்பிட்றாரு. உடனே சொல்லுப்பா நல்லா இருக்கியாப்பா, சரிப்பா சரிப்பா சரிப்பான்னு அப்படி அவங்க முத்துக்குமரனோட அம்மா பேசுகிற மாதிரியே தீபக் அண்ணா அப்படியே பேசி கட்டுறாரு. அவர் ஒரு நல்ல ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணுறாரு. உடனே இங்கே வந்து பெட்டி எடுக்க சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். சொன்னோடனே அது நீயே முடிவு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா பேசுகிறார். உடனே இப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் முடிவு பண்ணிட்டேம்மா, நீ எடுக்காதேன்னு தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமா, அதனால் நான் பெட்டியெல்லாம் எடுக்க மாட்டேம்மா, நான் வைக்கட்டுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஸோ இது எல்லா முத்து ஃபேன்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி கேட்குறீங்க முத்துக்கு டேஞ்சர் ஜோனா அப்படி இப்படிலாம். கண்டிப்பாக கிடையாது, யாரும் டேஞ்சர் ஜோன்லலாம் இல்லை, சும்மா அப்படி போடுவாங்க, ஒரு வியூஸ்க்காக போடுவாங்க. யாரும் பிலீவ் பண்ணாதீங்க. விஜய் டிவியும் முத்துக்கு எகெயின்ஸ்டாலாம் ஒன்றும் ஆக்ட் பண்ணலை. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து வேறு யாரையாவது காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வின்னர் டிசைட் ஆகிடுச்சுன்னா போர் அடிக்குங்கிறதுக்காக. அதுக்காக லாஸ்ட்டில் வின்னர் எல்லாம் மாற்ற மாட்டாங்க. ஒரு ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டை ஒரு ஸ்கூல் வந்து டிசி கொடுத்து வெளியே அனுப்புவாங்களா, மாட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ கண்டிப்பாக முத்து வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. எதுவுமே கவலைப்படாதீங்க, முத்து தான் வின் பண்ணுவார். ஸோ ஓட்டிங் படி அவர் தான் வின் பண்ணுவாருன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து முத்துக்குமரன் இப்படி சொன்னோடனே தீபக் அண்ணா அவ்வளோ சந்தோஷமாக முத்து அப்படி 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் இதே ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.